புழுவுக்கு கூட 4 வாட்டி நோண்டிக்கிட்டே இருந்தா அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்து கொட்டை பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான் நம்ம பழனி விஷயத்தில். ஆனால் ஆமாங்க, எதுக்கெடுத்தாலும் என்ன பண்ணா இவனு அவங்க தரப்பில் எதையுமே கேட்க விடாமல் பண்ணா கோவம் வருமா இல்லையா? இன்னைக்கு பழனி பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் ஏன் இப்படி, அதாவது பண்ணுறது பேசுகிறதெல்லாம் அப்பாவுக்காக பேசுகிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அப்பாவை விட்டுட்டு போயிடுவாராம். ஆனால் இப்போ பார்த்து மாமா என்னதான் இருந்தாலும் நீ அடுத்த ஆள் தானங்க நினைக்கிறீங்க, நான் இதில் யாருக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்கிறதுனே முடியலை தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லிடுங்க கமெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வேகமாக சரவணை வேணான்னு தான் சொல்கிறாரு. 3 பிள்ளைங்களும் 3 தினுசாக இருக்குது. கோவிச்சிட்டு சரவணே கொஞ்சம் திட்டுறாரு, இவன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு செந்தில் கோவிக்கிறான். ஆனால் நல்லவனான்னு நினைக்கிறது நம்ம கதிர் தம்பி தாங்க. நேற்று ஆகாசுக்கு பிறந்த நாளுங்க, எல்லோரும் விஷ் பண்ணிங்களா என்னன்னு தெரியல. நல்லா இருக்கணும் அந்த கேரக்டருக்கு அப்படின்னு தான் தோணுது. இங்கே பார்த்தீங்கன்னா வேகமாக செந்தில் சட்டையை முறுக்கிட்டு வந்துட்டு போயின்னு கத்துறான். ஆனால் நல்ல பிள்ளையா செந்தில் வாப்பான்னு தாங்க கூப்பிட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு வராரு. இது எகிற 2 பேருக்கும் பெருஞ்சண்டை வந்துடுது. அதுக்கப்புறம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. பழனி ஓவராக கத்தி விடுறாரு. என்னமோ தெரியல, அதாவது அதான் சொல்கிறேனே, கொஞ்சம் ஓவராக தாங்க. யாராக இருந்தாலுமே ரொம்ப பேசுனாங்கன்னா திருப்பி பதிலுக்கு ஆமான்னு தான், பண்ணாத தப்பை கூட ஆமான்னு தான் சொல்ல வைக்குங்க. இது நிறைய இடத்துல நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தியா மாமா, பாத்தியானே எப்படி பேசுகிறேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோச்சிட்டு போகிறாங்க. இருடா நீ எப்படி கடை வைக்கிறேன்னு பார்த்துலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகுதுங்க. இங்கே பார்த்தா பாத்தியா உங்கள் அக்கா உங்கள் மச்சான் குடும்பம்னு பார்த்தியா எப்படி பண்ணிட்டாங்கன்னு கழுவி இங்கே ஊற்றுதுங்க. சரி விடுங்க, ஏதோ அவங்க கோவத்தில் அப்பா மேலே உள்ள பாசத்தில் பண்ணிட்டான் விடுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா உனக்கு இன்னும் உரைக்கலையா அப்படின்னு சக்திவேலு கேட்க, என்னன்னு அவங்க வந்து பேசுனாங்கன்னு கோச்சு பேசினேன் அவ்வளோதான். அதுக்காண்டி அவங்க நான் தூக்கி வளர்த்த பசங்க, அவங்க வேணா என்னை எப்படி நினைக்கலாம், ஆனால் நான் எப்பவும் பழனினே பாசமாக தான் இருப்பேன் அப்படின்னு போகிறாரு. சே இவன் இப்படி பண்ணிட்டான்னு நினச்சி நம்ம பக்கம் திரும்பிட்டான் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அவங்க பக்கமே பாயிறானே. இவங்களை என்ன பண்ணுறது, குமார் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டுறாங்க. பயங்கரமான ஆளுங்க சக்திவேலு. குமாரன் அதுக்கு ஒத்துழைக்கிறான், சிஞ்சாக்கு போடுறான். அப்புறம் எப்படி அரசியல் லவ் பண்ணணும், காலத்துக்கும் அவளுக்கு நன்றி உணர்வாக இருக்கணும்னு சொன்னானே, அது நாரவாயி, இது இப்போ வந்து வேற வாயி போல இருக்குது, அது நல்ல வாயி, இது நாரவாயி. பார்த்தா டக்குன்னு என்ன பண்ணுறான், போலீஸுக்கு ஃபோனை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் போயிட்டுருக்காங்க, இதே இடத்துல வந்து பிடிங்க சீக்கிரம் அப்படிங்கிறாங்களா. இவங்க 2 பேரும் அப்படியே கண் போன போக்கில் நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணிவிட்டானே பழனி மாமா, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு போயிட்டுருக்கல போலீஸ் வந்துடுது. என்னடா அங்கே போய் கடையை அடிச்சு பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்களா அப்படிங்கல. நாங்கள் எந்த கடையை அடிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சரவணன்னு செந்தில் சொல்கிறாங்க. போலீஸ் பார்த்தா அள்ளிக்கிட்டு போயிடுதுங்க. இல்லை நாங்கள் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் கேட்கலங்க. பைக்கை அப்படியே பிடிங்கி போட்டு 2 பேரும் ஜீப்பில் அள்ளி கொண்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு பணம் படுத்துகிற பாடு. கொண்டே உள்ளார வச்சுட்டு சக்திவேலுக்கு போலீஸு ஃபோனை பண்ணுறாங்க. போதுமாங்கய்யா கூட்டி அந்த உள்ளார போட்டான் அப்படிங்கிறாங்க. அவன் மையனே உள்ளுக்குள்ளே போட்டு கெஞ்சிக்கிட்டு கிடந்தான். இப்போ அவன் சொல்லி இன்னொருத்தங்கள பிடிக்கிறாங்களாம் போலீஸு. என்னவோ போங்க. அப்புறமா பார்க்குறாங்க, ஐயா போதுமா கொஞ்சம் கவனிக்கிறது அப்படிங்களா. ஐயோ கவனிப்போம்யா, இது மட்டும் பெருசு இல்லை, முக்கியமாக இன்னொரு வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும், அங்கே நேராக போய் மெயின் தலையை போய் இழுத்துட்டு வாயா. ஐயா அவங்க எதுவும் பண்ணலைங்கிறீங்களே. ஆட பண்ணலை, உன் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், நீ தான் தூண்டி விட்டேன்னு அவன் சொல்கிறேன்னு சொல்லி இழுத்துட்டு வா அவனையும் அப்படிங்களாயா. ஆமாம், அப்போ அதுக்கு பேமெண்ட்டு தனியாக தரேன் போயா, அதுக்கு 1 லட்ச ரூபா தரேன், அவனை கொண்டாந்து ஸ்டேஷனில் வையி அப்படிங்கிறாங்க. சூப்பருங்கய்யா, 1 லட்சமா, இதோ இப்போயே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே வாங்க சார் என்ன அப்படிங்கிறாரு பாண்டியன். அவர் எந்த தப்பும் பண்ணலை அதனால வாங்கங்கிறாங்க. ஆனாலும் கொதிச்சு போய்த்து நிற்கிறாங்க. அவன் சம்மந்தி இருந்துட்டு மயிலும் அவங்க அப்பாவும் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். துரோகம் பண்ணி குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தான், அடப்பாவில நீங்கள் தோன்ற குழியில் அவன் எப்போ விழுக போகிறான்னு தெரியல. பார்த்தா போலீஸை பார்த்தோன்னா வாங்கங்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. வெளியில் வராரு பாண்டியன். என்ன விஷயம், கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு, யோ வாயா, கூப்பிட்டு மரியாதை கூப்பிட்டா வரமாட்டியோ அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் என்ன சார் பண்ணேன் சொன்னாவில ஆமாம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஓ சொல்லிட்டா நீ இல்லைன்னு தான் சொல்லுவேன், அதுக்காண்டி உன்னை விட்டுற முடியுமா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணேங்கிறத சொன்னாத்தே வருவியோ, உன் மச்சான் கடை வச்சுருக்காங்கமே, அவங்கள உன் பிள்ளைய 2 விட்டு அடிச்சு நொறுக்க சொன்னியாமே, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னது என் பிள்ளைகளை விட்டு அடிக்க சொன்னா சார், என்ன சார் அவங்க ஏதோ சும்மா சொல்லியிருப்பாங்க சார், நீங்கள் போங்க சார் வேலையை பார்த்துட்டுங்க. யாரையா போக சொல்கிறேன், எங்கள் வேலையை பார்க்க எங்களுக்கு தெரியும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையோட சட்டையோட பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. தரத்தரன்னு எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. பாண்டியா என்னப்பா உனக்கா இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குற்ற உணர்வாக போயிடுது பாண்டியனுக்கு. வேறு வழி இல்லை,
வண்டியில் போயிட்டே இருக்காருங்க. ஸ்டேஷனுக்கும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அப்பா அப்படிங்கிறாங்களா, அங்கே உட்கார வச்சுருக்காங்க. தள்ளி நில்லுங்கடா, என்ன சாட்சி ஏதாவது கலைக்க பார்ப்பியா, நீ இந்த பக்கம் நில்லு அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ஒரு கொஞ்சம் முன்னாடியே உட்கார வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துன்னு தூக்கி வாரி போடுது. என்னடா நடக்குதுங்களே, சரவணன் நடந்ததை சொல்கிறாரு. ஏன்டா அவன் கடைக்கெல்லாம் போய் பேச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு கொதிச்சு போயிடுச்சுப்பா, அவன் எப்படிப்பா நம்மளுக்கு துரோகம் பண்ண முடியும், ஏன்டா உன்னை விடவா துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா ஏற்கனவே சொன்னது தான் செந்தில், நான் ஏதாவது தப்பு பண்ணால் அவர் என்னை திட்டுவார் தான், அதுக்காண்டி நான் எங்கள் அப்பா விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா. ஆனாலும் சில இடங்களில் பொறுத்து போகணும். இப்போ பாருங்கள், அவசர கொடுக்கையா பண்ணி இது நாள் வரைக்கும் நடந்த சண்டையை விட இப்போ பலமாக சண்டை வந்துருச்சுங்க. பெத்த புள்ள ஒன்று அங்கே இருக்குங்கிறத நினைக்கவே இல்லை. தங்கச்சியை விட்டு தள்ளுங்களேன், எவனாக இருந்தாலுமே அக்கா தங்கச்சி பாசங்கிறது அவங்கள கட்டி கொடுத்து கொஞ்சம் நாளைக்கு வரைக்கும் தான். ஆனால் பெத்த புள்ள பாசங்கிறது தான் மண்ணுக்குள்ளே மண்டை போகிற வரைக்கும் சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைக்குன்னா அதுலேயும் அப்பா அத்தா உயிர் படக்கு படக்குன்னு துடிக்கும். ஆனால் இது ரெண்டுக்கும் ஏன் துடிக்கலைன்னு தெரியல. ராஜி பாவம் யாருக்கும் சொல்ல முடியாமல் தவிக்குது. மீனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, மாமியாவுக்காக வக்காலத்து வரைஞ்சு கட்டிட்டு பேசுதுங்க. இப்படி ஒரு மருமக கிடைக்கணும்னு தாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ மீனா கிரேட்டுங்க. என்ன எனக்கு மீனாலாம் வந்து எதுவும் இல்லை, இதெல்லாம் கொடுக்கலங்க. அதாவது காசை கொடுத்து திருவிழாவில் சொல்லுவார்ல செந்தில் படம் ஒரு படத்தில், அந்த மாதிரிலாம் சொல்லலை. இருந்தாலும் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். மீனாவும் பிடிச்சிருக்கு, கதிரையும் பிடிச்சிருக்கு. அவங்களோட நல்ல மனசு. ராஜி அதுக்காண்டி பிடிக்கலன்னு சொல்லலைங்க. அடுத்து ஏன்னா ராஜி ஃபேன்ஸ் இருந்து அக்கா ராஜி நல்ல மனசு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுவீங்கள, அதனால தான் இப்போயே நான் முந்திக்கிறேன். எப்படி அடுத்து பார்த்தா அங்கே சக்திவேல் எல்லாம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பாவி அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்க போகிறேன். சார் என்ன சார் இவன் நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க, உள்ளார பிடிச்சி போடுங்க, இவன் தூண்டி விட்டு தான் இந்த மாதிரி என் தம்பி கடையை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்ல, சார் இவங்க போய் சொல்கிறாங்க, நீங்கள் நம்பாதீங்க, யார் போய் சொல்கிறேன்னு தெரியும், உட்கார்றா அப்படிங்கிறாங்க. ரைட்டு, இவன் சம்பளம் வாங்கிட்டான் அப்படிங்கிறாங்களா. அடுத்து பார்த்தா கதிரும் ஓடி வந்துடுறாரு. என்னாச்சுப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நடந்த சொல்கிறாங்க, உன் மாமனுக்கு வக்காலத்து வாங்கினியே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பழனிக்கு எதுவுமே தெரிலங்க. வீட்டில் வந்து மனசு கேட்காம படுத்து கிடக்குறாரு. ரொம்ப சோகமாக இருக்காரு. கதிர் பார்க்குறாரு, என்ன நடக்குதுன்னு தெரியலேன்ட்டு தனியாக போகிறாரு. உடனே நாங்கள் வெளியில் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் உள்ளுக்க போங்கடா அப்படிங்கிறாங்க. இப்போ கதிர் என்ன பண்ணுறாங்க, ஃபோனை பண்ணுறாரு பழனிக்கு. பழனி ஃபோன் பண்ணோன்னே பழனி எடுக்கிறாரு. கதிர் என்னப்பா அப்படிங்கிறாங்க. மாமா எங்கே மாமா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் இந்த மாதிரி வீட்டில் தான்ப்பா இருக்கேன். என்னையா நீ எப்பா கதிர், நீயாவது என்ன புரிஞ்சுக்கிறியா மாமா, நான் உங்களை புரிஞ்சுக்காம எப்படி மாமா, நீ எனக்கு இன்னொரு அப்பா மாமா, உன்னை பற்றி உன் மனசு வெள்ளை மனசு மாமா, அந்த வெண்மையானது சமாதான புறான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி உன்னை நான் எப்படி மாமா தப்பாக நினைப்பேன். அப்பா அம்மா யார் வேணாலும் உன்னை தப்பாக நினைக்கட்டும், அந்த சாமியோட பழனி வந்து தப்பானவன் சொன்னால் நான் நம்ப மாட்டேன் மாமா, இது போதுயா, இந்த ஒத்த வார்த்தைக்கு நான் உசிரியே கொடுப்பேன் அப்படிங்கல. சோனியா பார்க்குது, ஆஹா யாரோ மனசை மாத்துறாங்களே, இருங்க யார்கிட்ட பேசுகிறீங்க, ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. போயிடுறி மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா ஏன் அப்படி கால் பண்ண, இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. உன் அண்ணங்க வந்து சண்டை போட்டாங்க தெரியுமா, அது தெரியுமாம்மா, மறுபடியும் ஒன்று நடந்திருக்கு, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, நீங்கள் கொடுத்துருக்க மாட்டேன்னு தெரியும், உங்கள் அண்ணங்க தான் கொடுத்துருக்காங்க, இங்கே போலீஸில் வச்சுருக்காங்க, அப்பாவும் இங்கே போலீஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, கதிர் என்னப்பா சொல்கிறேன், ஆமாம்மாம்மா, ஐயோ இவங்க ஏன் இப்படி படுத்துறாங்க, எனக்கு இதுவும் தெரியாதே, அப்பா இவன் உங்களை தப்பாக நினைக்க போகிறாரே அப்படிங்கிறாரு கதிர். ஆமாம்ப்பா கதிர், மச்சான் என்ன நினைப்பாரு, நான் இப்போ வரேன்னு கிளம்ப சோனியா கையை பிடிக்குது, எங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் கதிருக்கு காதில் விழுகுது. அப்போ மாமா மேலே எந்த தப்புமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. வேகமாக கிளம்புறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்க பாவத்தை பண்ணி வச்சுருவாங்க, அதை போய் கழுவிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. எனக்கு தெரியும் இவங்க என்ன எனக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க, அக்கா மச்சான பிரிக்கணும், அதுதான் இவங்க எனக்கு பண்ணது, எனக்கு ஒன்றும் நல்லது பண்ணலாயா, நல்லது பண்ணல அப்படின்ட்டு போகிறாரு. ஸ்டேஷனுக்கு போன கையோட அங்கே போய் எதுக்காக இவங்களை உள்ளார வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியன் அப்படியே முறைச்சிட்டு திரும்புறாரு. மச்சான் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க மச்சான், நான் ஒன்றுமே பண்ணல மச்சான் அப்படிங்கிறாங்க. இதோ எங்கள் அண்ணன் தான் பண்ணியிருக்காட்டே, நீ ஏன்டா இங்கே வந்த, போடா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு குமாரும் அவங்க அப்பன்னு பேச, நீ சும்மா இருங்க துரோகிங்களா அப்படின்னு போலீஸ்காரவங்கிட்ட போகிறாரு. நம்ம பழனி போயிட்டு, எதுக்கு சார் உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களை அடிச்சு போட்டு உங்களெல்லாம் திட்டினாங்களாமே, கடையை உடைச்சாங்களாமே, யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, இதோ உங்கள் அண்ணங்க தான், என்னை அடிச்சு போட்டு என் கடையை உடைச்சா நான் தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஆமாம் அப்போ இவங்க ஏன் கொடுக்கணும், நீ பயந்துட்டு கொடுக்கல அதனால தான் அவங்க கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. சார் பயந்துட்டு கொடுக்குறாந்தா கொடுக்காம இருந்தால் நான் ஏன் இங்கே வந்து நிற்கணும், என் மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க வந்து என்னை அடிக்கவும் இல்லை எதுவும் பண்ணவும் இல்லை, இவங்க பழைய பகையை மனசில் வச்சுட்டு இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அதனால தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் கேஸை வாபஸ் வாங்குறேன், என் மச்சானையும் என் மாப்பிளையும் விடுதலை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் உங்கள் தம்பி இப்படி சொல்கிறாரு, டே பழனி வாடா அப்படிங்கிறான். அண்ணே நிறுத்துனேன் போதுனே, நீ பண்ண பாவம்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாபஸ் வாங்குறேன், உடனே கையெழுத்து போடுறேன் வாங்க, இல்லைன்னா நான் மேலதிகாரிகிட்ட போவேன் அப்படிங்கிறாங்க. சக்திவேல்கிட்ட போகிறாரு அந்த போலீஸு. ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு பணம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உன் தம்பி இந்தளவுக்கு ஸ்டடியாக நிற்கிறான், மேலெல்லாம் போனால் ஏன் வேலை போயிடும் அப்படின்ட்டு விடுதலை பண்ணிடுறாங்க. கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. வெளியில் வந்துடுறாங்க. மாப்பிள்ளைங்களா நான் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. பழனி பார்க்குறாரு, என்னத்தை பேசுறது அப்படின்ட்டு, வாங்கடா அப்படின்னு கூட்டி போயிடறாங்க. பாத்தியாடா
நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வந்து இவங்களை விடுதலை பண்ணுற, ஆனால் அவன் கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்லாமல் திரும்பி பார்க்காம போயிட்டுருக்கான். இதுதான் நீங்கள் நல்லவன் இவனை நினைக்கிற லட்சணமா, சர்டிஃபிகேட்டா அப்படிங்கிறாங்க. அண்ணே போதுன்னே போதும், நீ எனக்கு எதுக்கு கடை வச்சு கொடுத்தேங்கிறது எனக்கு தெரியும், அவங்க ஏன் கோவிக்கிறாங்கிறது எனக்கு தெரியும், கிளம்புங்க அப்படின்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் தாம் தூம்னு குதிக்கிறாங்க. சுகன்யா வந்துட்டு அதை விட கத்துது, ஏய் வாயை மூடுறி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது, இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், ஏன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, இங்கே இருந்தாலும் பிரச்சனை தான் வரும், நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. டே பழனி பழனி அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணன் தம்பி எல்லாரும் சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் சக்திவேல் என்ன பண்ணுறான், என்னடா இந்த வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிற, அந்த வீட்டில் இருந்துகிட்டு பண்ணுற, அப்படி அந்த வீட்டுக்கு நீ விசுவாசியாக இருக்கிறனா இங்கே இருக்க வேணாம், மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளில போடா அப்படிங்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்போ எனக்குன்னு ஒரு இடமே இல்லையா, நான் வந்து நாடோடியே தான் வாழ்ந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகிறாரு. சோனியா வந்து தேவையா, நான் இருக்கேன்ல, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏ சும்மா இரு, நீ என்னைக்கு வந்தியோ அன்னைக்கு தான் எல்லா பிரச்சனையும் அப்படிங்கிறாரு. அண்ணே போதுண்ணே, இனிமேல் நான் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேனே, நான் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போடா போடா அப்படிங்கிறாங்க. டே என் பழனி போகிறான்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா விடுமா, எங்கே போனாலும் இங்கே தான் வருவான் அப்படின்றாங்க. ஆனால் 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 4-5 நாள் ஆளே காணோம். அப்புறமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கதிரும் என்ன மாமாவே காணோம் அப்படின்னு வீட்டில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீட்லேயும் கொஞ்சம் கேஸை வாபஸ் வாங்கினதுனால கொஞ்சம் மனசு இலகுது. அடுத்து பார்த்தா இங்கே வரவங்க போகிறவங்க, என்ன பாண்டியா உன் மச்சான் வீட்டை விட்டே போயிட்டானுமே, இது தெரியுமா தெரியாதா அப்படின்னு வீட்டுக்கு வரவங்க கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கோமதி வந்து கேட்குது. அடா ஆமாப்பா, உன் தம்பி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், என் மச்சான் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த கடையை நான் பார்க்க மாட்டேன்னு போயிட்டானே வீட்டை விட்டு, தெரியாதா, என்ன சொல்கிறீங்க, அடா ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்போ அந்த கடையெல்லாம் மூடியாச்சு, என்ன நீங்கள் போங்க அப்படின்ட்டு போகிறாங்க. ஏங்க அப்போ நம்ம தம்பிக்கு இஷ்டம் இல்லாமல் தான் அவங்க பண்ணி வச்சாங்களா அப்படிங்கிறதான் கதிர் வந்து சொல்கிறாரு. நீங்கள் என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, மாமாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ தானா, அவர் எவ்வளோ நல்ல மனசே, அண்ணன் தம்பின்னு வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, எனக்கு வேணாம் என் அக்கா மச்சான் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இங்கே இருந்த மனசனை இப்படி நோகடிச்சு அனுப்பிட்டீங்களே, நான் சொன்னனே அவர் தரப்பில் நியாயத்தை கேளுங்கன்னு, யாராவது கேட்டிங்களா, ஆனால் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. கடைசி நிமிஷம் அப்படியே கார்லேருந்து இறக்கி இதுதான்டா அவங்க கடைன்னு சொல்லையில தான் மச்சான் கடை இருக்க ஏரியான்னு அப்படியே அழுது புலம்பிருக்காரு. வேணாம் அந்த கடைன்னு சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில தான் நீங்களும் போயிருக்கீங்க, சரவணனும் நீங்களும் அந்த சமயம் பார்த்து திட்டி போட்டு வந்திருக்கிறீங்க. அவரும் மனசு கேட்காம உங்ககிட்ட சமாதானப்படுத்தி தான் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்ல வந்திருக்காரு. ஆனால் யாருமே கேட்காம குற்றவாளிக்குள்ள இருக்கவங்கிட்ட கூட அவன் தரப்பு நியாயத்தை கேட்பாங்க ஜட்ஜு, நீ என்னப்பா சொல்ல விரும்புறேன்னு. ஆனால் அதை கூட கேட்காம மாமா இப்படி ஊரை விட்டு அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லலே டக்குன்னு பாண்டியன் வெளியே வராரு. அப்பா அப்பா எங்கெங்க போறீங்க, என் மச்சானை தேடி போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அது அப்படியே அவங்க ஆத்தா காதில் விழுகுது. பரவாயில்ல இனியாவது 2 பேரும் ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்குதுங்க. டே பழனி எங்கடா இருக்க அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடி அலைகிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.